கர்நாடகாவில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 13 பேர் முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவின் கட்சியில் ஐக்கியமாகியுள்ளனர். பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி கர்நாடக ஜனதா கட்சி எனும் புதிய கட்சியை துவக்கினார் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா. அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஷோபா உதாசி உள்ளிட்ட 13 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை கடந்த செவ்வாய் அன்று ராஜினாமா செய்தனர். அவர்களது ராஜினாமாவை சபாநாயகர் போபையா ஏற்றதை அடுத்து 13 பேரும் எடியூரப்பா முன்னிலையில் கர்நாடக ஜனதா கட்சியில் வியாழனன்று இணைந்தனர். அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற எடியூரப்பா கர்நாடக சட்டசபைக்கு விரைவில் நடக்கவுள்ள தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தன்னுடைய கட்சி போட்டியிடும் என்றும் முழு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் கூறினார். All remaining 13 members, they have taken KJP membership today. They have joined our party. I welcome on behalf of the state KJP party. Response is very good. And we are going to tour in the entire state, and we have decided to contest all the 224 assembly constituencies. We have 100% confidence that we are going to get absolute majority in coming assembly elections. பாரதிய ஜனதாவை சேர்ந்த எத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தன் கட்சியில் சேருவார்கள் என்று தனக்கு தெரியாது என்றும், அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தின் வளர்ச்சியில் விருப்பம் உள்ளவர்கள் தன்னுடைய கட்சிக்கு நிச்சயம் வருவார்கள் என்றும் எடியூரப்பா நம்பிக்கையுடன் கூறினார். 13 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவால் கர்நாடக சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 106 குறைந்துள்ளது.